வணக்கம். ஜெய் சமையல். இந்த ஸ்பெஷல் கானாவாழை. இந்த இலையோட நிறைய மருந்து இலையில் மருத்துவ குணம் உள்ளதில் கானாவாழை ஒரு இலை. இதை கடைஞ்சி சாப்பிட்லாம், கூட்டாக்கி சாப்பிட்லாம், கஷாயம் போட்டு குடிக்கலாம். அவ்வளோ நல்லதுங்க இது. கானாவாழை பேர். கானாவாழை கீரை கூட்டுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. பருப்பு வெந்துருச்சு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போதும். அது கொதிச்சதுன்னா கீரையை போட்டு பூண்டு நசுக்கி போடணுங்க. பருப்பு, மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து இந்த கீரையை நம்ம அலசி நான் வச்சுருக்கேன். அந்த கீரையில் இது பாருங்கள், அந்த கீரையில் ஒரு சின்ன தக்காளி, ஒரு 5 பூண்டு புல் நசுக்கி போட்டிருக்கேன். அது அதோட போட்டுற வேண்டியதாங்க. கீரை வேகட்டும், அப்புறம் காட்டுறேங்க. வடகம் போட்டு தாளிக்கணும். கீரை கூட்டுக்கலாங்க வடகம் போட்டு தாளித்தா தான் அந்த கூட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பொதுவாக கீரை காரக்குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா வடகம் போட்டு தாளிக்கணுங்க. தாளிப்பு கொடுத்துட்டா நிறுத்திட வேண்டியதுதான். கானாவாழை கீரை கூட்டு ரெடி.